அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் அறிவீனத்தால் ஏற்படும் நஷ்டங்கள் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் நம்முடைய பார்வையிலே நாம் அறிவாளிகளாக இருந்தாலும், நாம் நன்றாக படித்திருக்கலாம், நமக்கு நிறைய காரியம் தெரிந்திருக்கலாம், ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை ஒரு அறிவாளி என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டோடைய பார்வையிலே நிறைய பேர் அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ரொம்ப அறிவாளி தான். இன்றைக்கி நம்ம உலக சரித்திரத்தில் இஸ்ரவேல் குறித்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேல் அல்லாதவர்களும் உலகத்தின் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவங்க ரொம்ப அறிவாளிங்க. நிறைய சயின்டிஸ்ட் அவங்க தான் எழும்பியிருக்கிறாங்க. நிறைய காரியத்தை அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலே சிறந்த அறிவாளிகளாக, விஞ்ஞானிகளாக அவங்க தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அதே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் உணர்வில்லாதவர்கள், அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று. அல்லேலூயா. இப்போது அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது, ஆனால் தேவையான அறிவு அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதுபோல் தான் இன்றைக்கி நமக்கு எல்லா நாலேஜும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது, எல்லா ஞானமும் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான அறிவு நமக்கு இல்லை என்பது தான் ஆண்டவருக்கு மிகவும் வருத்தமான ஒரு காரியம், ஆண்டவர் கவலைப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ளே நம்முடைய அறிவினத்தால் நாமே நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம் என்பதுதான் இன்றைய நாளில் செய்தி. எப்படிப்பட்ட அறிவினங்களால் நாம் என்னென்ன நஷ்டங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். போதும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சிறைப்பட்டு போனார்கள்? ஏன் சிறைபிடிக்கப்பட்டார்கள்? ஏன் அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள்? அவர்களுடைய அறிவில்லாமையினால். அல்லேலூயா. அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்களுடைய அறிவீனம், அறிவில்லாமை. அவர்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு இல்லை. உலக பிரகாரமான அறிவு இருந்துச்சு, ஆனால் ஆவிக்குரிய அறிவு அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்க சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். காரணம் அவர்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த அறிவில்லை. அறிவில்லாத ஜனங்களாக இருந்தார்கள். இதே போல் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போதும் அங்கே ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அல்லேலூயா. அங்கே சொல்கிறார், ஜனங்களுக்கு என்ன அறிவில்லை? நன்மை செய்வதற்கான அறிவில்லை, ஆனால் பொல்லாப்பு செய்வதற்கு அறிவாளிகள். அல்லேலூயா. அப்போ தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு, அநியாயம் செய்வதற்கு அவர்கள் அறிவாளிகள். ஆனால்
நன்மை செய்வதற்கோ நல்லதை செய்வதற்கோ அவர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள், அறிவில்லாதவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சொல்லுகிறார், என் ஜனங்கள் மதியற்றவர்கள், அறியாதிருக்கிறார்கள், பைத்தியமுள்ள பிள்ளைகள், உணர்வே இல்லை என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது நாமும் அறிவினர்களாக இருக்கிறோமா? நாம் அறிவினர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாமே இழந்து விடுவோம், நாமே கெடுத்துக்கொள்வோம் என்பதுதான் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். 1 கொரிந்தியர் 15:34 1 கொரிந்தியர் 15:34. சிலர் தேவனை பற்றிய அறிவில்லாதிருக்கிறார்களே. ஆமென், அல்லேலூயா. முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய அறிவு தேவனை பற்றிய அறிவு. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்முடைய ஆண்டவரை குறித்து சரியான அறிவில்லாமல் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை குறித்து நல்ல ஒரு அறிவு இருக்கணும். சும்மா சபைக்கு வரோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியுது. ஆண்டவரை பற்றி 4 வார்த்தை சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஏதோ படித்து வச்சது சொல்லுவோம். ஆனால் நம்முடைய அனுபவபூர்வமாக தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை குறித்து நம்முடைய அனுபவபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சும்மா ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சில நல்ல வசனத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது அவங்க எல்லாத்துலேயுமே தோல்வி அடைஞ்சிருவாங்க. காரணம், அவங்களுக்கு வெறும் படித்து மட்டும்தான் தெரியும், ஆனால் அனுபவபூர்வமாக எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அனுபவபூர்வமாக ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தார்கள். மோசே சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அனுபவபூர்வமாக அவங்க ஆண்டவர் அறிஞ்சிக்கல. அதனால தான் மோசே இல்லைன்ன உடனே என்ன செய்தாங்க? கண்டுக்குட்டியை ரெடி பண்ணி, நீ தான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. 40 நாள் கூட ஆகலை, அவங்க அறிவு அவ்வளோதான் இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம அப்படி கேவலமாக பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருப்போம் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சோதனை வந்தால் நம்ம நிற்போமா? ஒரு சின்ன சோதனை வந்தாலே நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு சின்ன சோதனை வந்தோன்னு சொல்கிறோம், நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். வீட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கல்ல? சொன்னதே இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருக்கீங்கல்ல? வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருப்பீங்க, மனைவிட்ட சொல்லியிருப்பீங்க, அப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க, பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் சாகணும்? ஏன் தற்கொலை பண்ணணும்? அப்போ எதுக்கு பைபிள் எடுத்து சபைக்கு வரணும்? அப்போ எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும்? எங்கள் ஆண்டவர் தான் உயிருள்ள தெய்வம் எதுக்கு சொல்லணும்? ஏன்? அப்போ இன்னும் ஆண்டவர் குறித்து சரியாக நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரை சரியாக நீங்கள் தெரியாதனால தான் ஏதோ பாரம்பரியமாக கிறிஸ்தவங்களாக வந்துட்டீங்க, சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்க, பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டிங்க, ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, காணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் இன்னும் ஆண்டவரை சரியாக அறியாதபடினால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்க வாயில வருது. இப்படிப்பட்ட உலகத்தாரை போன்ற அவநம்பிக்கையான வார்த்தை, நம்பிக்கை இல்லாத வார்த்தை ஏன் வாயில வருது? ஏன் அந்த எண்ணம் வருது? ஒருவேளை நீங்க நினைக்கல, நான் சொன்னதே இல்லை, ஆனால் மனசுல வந்துச்சா இல்லையா? செத்து போயிடலாமான்னு மனசுல வந்துச்சா இல்லையா? ஏன் வந்துச்சு?
இன்னும் நீங்க ஆண்டவரை சரியா அறிந்து கொள்ளவில்லை. இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் அறியல. ஏதோ பாஸ்டர் சொல்றாரு கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர் சொல்றாரு, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமே தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதனால தான் அந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது, அந்த மாதிரி வார்த்தைகள் வருகிறது. அல்லேலூயா. தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு எதுக்கு சபைக்கு வரணும்? அதுக்கு ஆண்டவர் அறியாதவங்களும் அதானே செய்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு தவறான காரியம் நடக்கும்போது, எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது அதை உலகத்தார் செய்கிறாங்க. அல்லேலூயா. பிரசங்கம் கூட ஆண்டவரை குறித்து தெரியாம பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப பிரசங்கிக்கிறதுனால ரொம்ப ஆண்டவர் குறித்து தெரியும் நினைக்காதுங்க. அனுபவபூர்வமா என்னைக்கு ஆண்டவர் குறித்து தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ஆண்டவரை குறித்த அறிவு. அல்லேலூயா. அந்த அறிவு வராத வரைக்கும் நம்மளால இந்த உலகத்துல எதையுமே நம்ம ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அனுபவபூர்வமா ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகள்ல நாம் வசனத்துல நின்றாதான் அனுபவம் வரும். வைராக்கியம் நின்னாதான் அனுபவம் வரும். இல்லைன்னா அனுபவம் இல்லை. பின்வாங்கி போட்டா எங்க அனுபவம் வரும்? ஒரு வசனத்தை நம்ம கடந்து போகணும். பொய் சொல்லாதுன்னா பொய் சொல்லாம இருந்து பார்க்கணும். திருடாதுன்னா திருடாம இருந்து பார்க்கணும். இச்சியாதுன்னா இச்சியாம இருந்து பார்க்கணும். அப்பந்தான் அதுல அந்த அனுபவம் கிடைக்கும். சும்மா 10 கட்டளை எனக்கு தெரியும், அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது அறிவு அல்ல. இப்ப தேவனை குறித்த அறிவு இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தா நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வார்த்தைகள் வராது. தேவனை பற்றிய அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:34. சிலர் தேவனை பற்றிய அறிவில்லாதிருக்கிறார்களே. நாம எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிஞ்சுக்கிறோம், அனுபவபூர்வமா ஆண்டவர் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எழும்ப முடியும். பைபிளை கரைச்சி குடிக்கிறதுனால ஆவிக்குரிய ஜீவியத்தை எழும்பிட முடியாது. இரண்டாவது, நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு அறிவு. 1 தெசலோனிக்கர் 4:13 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:13. ஆமென். இங்கே நித்திரை அடைந்தவர்கள் நித்தம் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்கிறார்கள். ஆனா நமக்கு அப்படி அந்த அனுபவம் தேவையில்லைன்னு சொல்றாரு. ஏனென்றால் நமக்கு உயிர்த்தெழுதலை குறித்ததான அறிவு இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவங்க எதுக்கு அழுறாங்க? இனிமேல் அவங்களை நம்ம பார்க்க மாட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் மரணங்கிற எல்லாருக்கும் அழுக வரதான் செய்யும். ஆனாலும் நம்ம அவங்கள போல அந்த அறிவில்லாத இருக்கக்கூடாது. காரணம், நமக்கு உயிர்த்தெழுதலை குறித்ததான நம்பிக்கை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறித்த அந்த அறிவு நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. கண்ணீர் வடிச்சுட்டே இருக்க மாட்டோம். சில எப்போ பார்த்தாலும் இறந்து போனவங்களை, மரித்து போனவங்களுக்கு நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே கண்ணீர் வடிச்சுட்டே அப்படியே இருப்பாங்க. காரணம், உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை ஆழமாக இல்லாதபடினாலே. கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவர் தான், பைபிள் தெரிஞ்சவங்க தான், ஆனாலும் அந்த உயிர்த்தெழுதலை குறித்த சரியான நம்பிக்கை இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம், மரணம் நமக்கு முடிவல்ல, மரணத்துக்கு பின்பு நமக்கு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. இது சாம்பிள் தான். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் வாழ்கிறோம். ஆனால் இனி வரப்போகிற வாழ்க்கை தான் நித்தியமான வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பது முடிவில்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி முடிவில்லாதவரோ அதுபோல மனிதனும் முடிவில்லாதவனாகவே சிருஷ்டித்தார். அவனுக்கு முடிவில்லை. அவனை உருவாக்கி விட்டால், அவன் ஒருத்தன் பிறந்து விட்டால் அவனுக்கு அழிவில்லை. மரணம் என்பது இடையில வருகிற ஒரு சின்ன ஒரு இதுதான். அதுக்கு பின்பும் மனிதன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் அவர் எங்கே வாழ்வது என்பதுதான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து ஒருவரை முகமுகமாய் பார்ப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.
ஆகவே மற்றவர்களைப் போல அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. உயிர்த்தெழுதலை குறித்த நல்ல அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம உயிர்த்தெழ முடியும். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் குறித்த அறிவு நமக்கே இல்லைன்னா நம்ம எப்படி உயிர்த்தெழ முடியும்? நம்ம எப்படி மறுரூபமாக்கப்பட முடியும்? நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உயிர்த்தெழுதல்னா கடைசி உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் உண்டு. முதலாம் உயிர்த்தெழுதலை பங்குள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும்? இயேசு கிறிஸ்து மத்தியவானத்தில் வரும்போது நடக்கும். அந்த உயிர்த்தெழுதல்ல நம்ம உயிர்த்தெழணும். அதற்கு பின்பு கடைசியா அந்த உலகத்திலே எல்லா மனுஷனுமே உயிர்த்தெழுவான். அப்போ உயிர்த்தெழுந்த பிரயோஜனம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதணும்னு சொன்னா அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நமக்கு இருக்க வேண்டிய அறிவு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. அல்லேலூயா. மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மோசே பெரியவனான போது, வாசிக்கும்போது 40 வயது ஆகும்போது, 23ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம். 40 வயதான போது அவனுக்கு வெளி உலகத்துக்கு அப்போ தான் வர்றான். பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறான். இங்கே இஸ்ரவேல் என்கிறதான ஒரு ஜனம் இருக்கிறது. இவங்க நம்முடைய ஜனம். நான் எகிப்தியன் அல்ல, நான் இஸ்ரவேலன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறான். இங்கே நம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? ஒடுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள், அடிமைகளாய் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படியாக இந்த ஜனங்களுக்கு நம்ம ஒரு விடுதலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல்டுக்கு வர்றான். அங்கே 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருவன் எகிப்தியன், ஒருவன் இஸ்ரவேலன். ஆகவே இவன் இஸ்ரவேலன் அல்லவா? ஆகவே இஸ்ரவேலனுக்கு சப்போர்ட்டாக நின்று எகிப்தியன் என்ன செய்கிறான்? வெட்டி கொண்டு புதைத்து விடுகிறான். க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஏன்னா மோசே சகலகலா வல்லவன், எல்லா சாஸ்திரங்களையும் கட்டு தெரிந்திருந்தான் என்று அங்கே மேலுள்ள வசனங்களை வாசிக்கிறோம். அவனுக்கு எல்லா கலையும் தெரியும். ஆகவே அவ்வளோதான், அடித்தான், கொண்டான், புதைத்தான், மேட்ரு முடிச்சிட்டான், அவ்வளோதான். இப்போ அடுத்த நாள் அதே மாதிரி போகும்போது 2 பேர் சண்டை போடுறாங்க. 2 பேருமே எபிரேயர்கள். இவன் நினைச்சா நம்ம அடித்ததையோ புதைச்சதையோ யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சான். 2 பேருமே எபிரேயர்கள். அவன் சொல்கிறான், நீங்கள் சகோதரர்கள் இப்படிலாம் சண்டை போடலாமா அப்படின்னோடனே ஒருத்தனுக்கு பயம் வந்துச்சு. நேற்று ஒருத்தன் என்ன செஞ்சான்? க்ளோஸ் பண்ணி அடக்கம் பண்ணிட்டான். அவன் எகிப்தியனாலும் நம்ம பேசாமல் விட்டோம். இன்றைக்கி நம்ம 2 பேரில் யாரை ஒருத்தனை போட்டு தள்ள போகிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன செய்தான்? யார் இப்போ அவனை எங்கள் மேலே அதிகாரியாக வச்சது? நேற்று ஒருத்தனை நீ க்ளோஸ் பண்ணி அடக்கம் பண்ண தெரியான்னு நினச்சியா அப்படின்னு பயந்து ஓடிட்டான். அல்லேலூயா. எங்கே ஓடினான்? மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டான். ஏன்னா நம்ம கொலை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு பார்வோனுக்கு தெரிஞ்சா, அதுவும் எகிப்தியனை கொலை செய்துட்டான், அதனால கண்டிப்பாக இவனை கொலை பண்ணிடுவாங்க. அதனால இவன் என்ன செய்தான்? தெரிஞ்சிருச்சு போல விஷயம் சொல்லி ஒரே ஓட்டமாக தேசத்தை விட்டே ஓடி போயிட்டான். அப்போ தான் அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்கிட்டோம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அறியவில்லை. அல்லேலூயா. அன்னைக்கே இந்த மோசே மூலமாக இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் அவனை அந்த இடத்திலே காப்பாற்றி அவனை அந்த பார்வோனின் அரண்மனையிலே அவனை வளரச் செய்து ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருந்தார். ஆனா அது யாருக்கும் தெரியல. அல்லேலூயா. வேதத்திலே மோசே சொல்லுவான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்று அவன் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் கூட அந்த வார்த்தை வரும், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க?
அவங்க பார்த்தாங்க. அல்லேலூயா. 35ஆம் வசனத்தை வாசிங்க இதே அதிகாரத்தில். அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசே தானே தேவன் முட்செடியில் ஆமென். இந்த மோசே தானே, எந்த மோசே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எந்த மோசையை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் அனுப்பினார் என்று அவர்கள் அறியவில்லையோ, எந்த மோசே அவர்கள் புறக்கணித்தார்களோ, அதே மோசே தான் 40 வருஷம் கழிச்சு மீண்டும் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து அந்த ஜனங்களை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அந்த ஸ்தேவான் அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அவருடைய அறியாமையை. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவையும் அவங்க நினைச்சுதாங்க பார்த்தாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10-11. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. காரணம், அவரை யாருக்கும் தெரியல. அவரை தெரிஞ்சிருந்தா இந்த யூதர்கள் தொட கூட விட்டுருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு அந்த அறிவில்லை. இவர்தான் இரட்சகர், இவர்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா என்று சொல்லி அவர்களுக்கு இன்று வரைக்கும் தெரியல. இன்று வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களிலே பெரும்பான்மையானவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனிதான் மேசியா வரப்போறான்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதை சில இஸ்ரவேலர்கள் சில யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவர் அறியலை. மோசே எப்படி அவர்கள் அறியவில்லையோ, மோசே எப்படி அறியாமல் அவன் மீதியான் தேசத்தில் துரத்தப்பட்டானோ, அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவையும் அறியாமல் கொலை செய்து விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய கிரியைகளை குறித்த அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளை குறித்த அறிவு இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியைகளை அவங்க அறியல. மோசே யாரு, அவன் என்ன பண்றான், அவன் எதுக்காக வந்தான், யார் அவனை இப்படி கைட் பண்றது, யார் அவனை இப்படி உருவாக்குனது, அந்த அறிவெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நம்ம இப்படி தான் நம்ம வாழ்க்கையை நம்மளே சொதப்பிடுவோம். எப்படி புரியுதா? நம்ம வாழ்க்கையை நம்மையே சொதப்பி விட்டுருவோம். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதுக்காக இப்படி செய்கிறாரு, ஏன் இப்படி செய்கிறாரு நமக்கே தெரியாமல் இருந்துச்சுன்னா நாமே நமக்கு வர வேண்டிய காரியங்களை, நமக்கு வர வேண்டிய ரட்சிப்பை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை, நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை நாமே என்ன செய்கிறோம், இல்லாமல் போக பண்ண விட. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் தெரியாதபடினாலே ரட்சிப்பை அன்றைக்கு அவர் பெற்றுக்கொள்ள முடியல. யாரோ செய்ய வேண்டிய தவறை அவங்க செஞ்சுட்டாங்க. அவங்களே அவங்க மேசியாவை கொலை செஞ்சுட்டாங்க. காரணம், ஆண்டோட கிரியைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய கிரியைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் இது கர்த்தர் தான் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தெரியல அப்படின்னா நாமே என்ன செய்வோம், தடையா மாறிடுவோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. ரட்சிப்பை கர்த்தர் அங்கே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அங்கதான் பிறந்தார். அவங்க கோத்திரத்துல தான் பிறந்தார், அந்த தேசத்துல தான் பிறந்தார். ஆனா அந்த தேசத்துல இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தவிர மற்ற எல்லா தேசங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் இன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த அவருடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் என்கிறத அந்த நாட்டில் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று சொல்வதற்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளை அவங்க இன்னும் அறியலை. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய ஆண்டவருடைய செயல்களை அறியாமல் நாமே உதாசீனப்படுத்தி விடுகிறோம். நாமே அந்த விடுதலையை தடுத்து விடுகிறோம். நாமே நம்முடைய விடுதலைக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக நாமே எதிர்த்து நிற்கிறோம். காரணம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள்.
அடுத்ததாக நமக்கு இருக்க வேண்டியதான அறிவு, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். போதும். அல்லேலூயா. ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்த அறிவில்லை. ஆனா சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு இருந்தது. சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவனாய் அவன் பிறந்தான். ஆனா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறிச்சதான சரியான நாலேஜ் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. சரியான அறிவு அவனுக்கு இல்லை. அதனால இவன் ரொம்ப பசியோட வந்தான். வேட்டைக்கு போனா ஏதாவது கிடைக்கும், வந்து சாப்பிடுவான். ஆனால் வேட்டை காட்டில் போயிட்டு எதுவுமே அவனுக்கு அன்னைக்கு கிடைக்கல. அப்போ ரொம்ப டயர்டாக வரும்போது இவர் யாக்கோபு அவர் வீட்டிலே சமையல் செய்து சாப்பிட்ற ஆள். அவர் சமைச்சிட்டு இருந்தார். அந்த கூழை பார்த்தோன்னு ரொம்ப பசியில் ஆசையாயிருச்சு. எனக்கு கொஞ்சம் தா அப்படின்ன உடனே இந்த யாக்கோபு சரி நான் தர்றேன், ஆனால் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் விவரமாக அவன் கேட்குறான். அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? நானே சாக போறேன், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? சேஷ்ட புத்திர பாகம் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த யாக்கோபு அதற்காக தானே ஏங்கிக் கொண்டே இருந்தான். ரெட்டை பிள்ளைங்க. என்னை விட கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் பிறந்ததுனால அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் போயிருச்சேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருந்தான் இந்த யாக்கோபு. அல்லேலூயா. ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சுதந்திரவாளியாய் பிறந்த இந்த ஏசா அதை குறித்து அவன் பெரிதாக நினைக்கல, அலட்சியம் பண்ணினான் என்று பைபிளை வாசிக்கிறோம். அலட்சியம் பண்ணினான். ஒரு கஞ்சிக்காக, ஒரு கூழுக்காக எவனாவது ஒருவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுவானா? அப்படிதான் பைபிளை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவனும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை போல எத்தனையோ ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதன் மூலமா இழக்கிறோம்? நம்ம சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு சொன்னது எதுவுமே செய்யலை, ஆண்டவர் எனக்கு எதுவுமே தரலன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் தரலாம இல்லை, நாம் தான் இழந்து போகிறோம். ஏனென்றால் அதை குறித்து தானே அந்த சரியான அறிவு நமக்கு இல்லாதபடினாலே. எதற்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம்? அவ்வளோதான், கஞ்சை கொடுத்தான், சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு அவன் கண்ணீர் விட்டும் அது அவனுக்கு கிடைக்கல, கதறியும் கிடைக்கல, மண்டாடியும் கிடைக்கல, கண்ணீரோடு தேடினான், கிடைக்கல. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை குறித்த அறிவில்லாத அந்த ஏசா ஒரு நாள் ஆசீர்வாதத்திற்காக வந்தான். அதுக்கு முன்னாடி யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டார். வேட்டையாடி கொண்டு வந்தார் ஈசாக்கு இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அவன் சொன்னான், உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு. உடனே அழுதான், சத்தமிட்டு அழுதான். தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட நீங்கள் வைக்கலையா? எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? ஆமாப்பா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்ப்பா, ஒன்றையும் சேர்த்து கொடுத்துட்டேன் அவன்ட்டேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அறிவில்லாதபடினாலே நாமே ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன பாவங்களுக்காக, இந்த பாவம் தானே பரவாயில்ல, இந்த தவறு செய்யற என்ன மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சின்ன காரியங்களை தவறு செய்கிறதுனால நமக்கு வர வேண்டிய பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஒரு சின்ன பாவம் தானே செஞ்சேன், இதனால இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வராம போயிருமா? ஆமா, வராம போயிரும். சேஷ்ட புத்திர பாகம்னா என்னதுங்க? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். சேஷ்ட புத்திர பாகம் என்னது? குடும்பத்துல முதல் பிறந்த மகன், ஆண் மகன். அல்லேலூயா. முதல் பிறந்த ஆண்மகன் யாரா இருந்தாலும் அவனுக்கு குடும்பத்தில் 2 பங்கு உண்டு. சொத்துல 2 பங்கு, பணத்தில் 2 பங்கு, நகையில் 2 பங்கு, என்னெல்லாம் பங்கு பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கும் போது அவங்களுக்கு மட்டும் எல்லாமே 2ஆ போயிடும். அல்லேலூயா. இளைய மகனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா பெரிய மகனுக்கு எத்தனை கார் வாங்கி கொடுக்கணும்? 2 கார். 2 காருங்க சேர்த்து ஆடி காரா வாங்கி கொடுத்துடணும். அல்லேலூயா.
அது சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் இருந்தது. அதுக்கு யாராவது காசு கொடுத்து வாங்க முடியுமா? அவன் ஒரு ஃபேமிலியில், ஒரு குடும்பத்தில், ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முதல் அவன் பிறந்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சேஷ்ட புத்திரன், முதல் பிறந்தவன், தலையீற்று. அவனுக்கு கிடைக்கிற அந்த பங்கு. இது யாருக்கு கிடைக்கும்? அது ஆண்டவராக ஏற்படுத்துறது. ஆண்டவராக அதை ஏற்படுத்துறது. அதுக்கு உரியவனாய் பிறந்தவன் ஏசா. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஒரு நேர கஞ்சிக்காக கொடுத்துட்டாங்க ஒருத்தன். நீங்கள் அந்த ஏசா அவ்வளோ இலக்கரமாக பார்க்குறீங்க. இன்னைக்கு நம்ம அதை விட மோசமான ஏசாக்களாக அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இதை போல சின்ன சின்ன ஆசைகளுக்காக, சின்ன சின்ன பாவங்களை செய்வதற்காக, சின்ன சின்ன நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை விட்டுடுறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் இருந்து போயிடும். நமக்கு தெரியல, நமக்கு தெரியாமலே எல்லாம் சாத்தா எடுத்துகிட்டு போயிடுறான். அல்லேலூயா. சாத்தா யாக்கோபு போல என்ன செய்வான்? அப்படியே கஞ்சி காத்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. சிவப்பான கூழ் நம்ம எப்படி கீழே விழத்தல்லான்னு சொல்லி சாத்தானுக்கு தெரியும். அவன் என்ன செய்வான்? நமக்கு முன்னாடி நம்ம பசியாக இருக்கும்போது அவன் அப்படியே ஆற்றுவான் சூடா. அல்லேலூயா. நம்ம பாவ பசி தீர்ந்து போயிடும். அதனால நமக்கு இருக்கிற இந்த இழப்புங்கிறது பெரியதாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் சின்ன பாவம் தானே, கொஞ்சம் சின்ன சின்ன ஆசீர்வாதம் தான் தடைபடுமா இருக்கும். இல்லை, மொத்தமே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நீங்கள் செய்த ஒரு தவறு நிமித்தமாக உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திரப்பாக, எவ்வளோ பெரிய காரியம். அடுத்தது சொத்து பிரிக்கும் போது எல்லாம் ரெண்டா யாருக்கு போயிடும்? யாக்கோபுக்கு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரூபன் பாவம் செய்தான். யாக்கோபின் மகன் ரூபன் பாவம் செய்தான். ஆகவே ரூபனுக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போயிருச்சு? வீட்டில் போய் கேட்டு சொல்றோம் பாஸ்டர், யோசேப்புக்கு போயிருச்சு. அல்லேலூயா. ரூபனுக்கு தான் 2 பங்கு கிடைக்கணும். ஆனா அந்த 2 பங்கு யாருக்கு போயிருச்சு? யோசேப்பு போயிருச்சு. யாக்கோபு யோசேப்பு ஆசிரியர் சொன்னா, உனக்கு இந்த எகிப்து தேசத்தில் பிறந்த 2 பிள்ளைங்க என் பிள்ளைங்க. நீங்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோத்திர பிதாக்கள் அந்த லிஸ்ட்ல யோசேப்புக்கு பதிலாக அவங்க 2 பிள்ளைங்களும் வந்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மனாசே, எப்ராயிம் என்பவர்கள் யாக்கோபின் பிள்ளைகள் அல்ல, யோசேப்பின் பிள்ளைகள். ஆனால் அவங்க அந்த கோத்திர பிதாக்கள் லிஸ்ட்ல அவங்க வருவாங்க. காரணம், ரூபன் பாவம் செஞ்சதுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு போயிருச்சு? யோசேப்புக்கு போயிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாவம் செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் வேறு யாருக்கோ போகிறது. ஆகவே நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்த அறிவு இருக்கணும். நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறோம். அதனால தான் நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நமக்கு இருக்க வேண்டிய அறிவு 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். ஸ்திரப்படுத்துவார். நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, நீர் புத்தியீனமாய் செய்தீர். சவுலுக்குள்ளே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த அறிவு இல்லை. அவன் நினைச்சான் இதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஆண்டவர் கீழ்ப்படுகிறது எவ்வளவு முக்கியம் என்பது அவனுக்கு தெரியல. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னா, எனக்கு முன்னாடி நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன், ஒரு 7 நாள்ல நாங்க வந்துடுவேன், நான் வந்த உடனே பலி செலுத்திட்டு நம்ம என்ன செய்யலாம், யுத்தத்தை ஆரம்பிச்சிடலாம்
அப்படின்னு சொன்னான். சவுல் 7 நாள் வரைக்கும் காத்திருந்தான். இப்போ 7 நாள் முடிஞ்சிருச்சு, சாமுவேல் வரல. அதனால் இவன் என்ன செய்தான்? பலி செலுத்தினான். அல்லேலூயா. இவன் பலி செலுத்தி முடிகிற போது சாமுவேல் அங்கே வந்தான். சாமுவேல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இவனால கீழ்ப்படிய முடியல. அவன் நினைச்சான், அதனால என்ன இருக்கு, அவர் வரலாம், என்ன நம்ம நினைச்சிருவோம், பலி செலுத்திடலாம். அல்லேலூயா. சாமுவேல் வரலன்னா என்ன, நம்ம பலி செலுத்தினா இவ்வளவுதான் அவன் செஞ்ச தவறு. அவன் சொன்னான், நீ புத்தியீனமாய் செய்தார். அப்போ ஆண்டவர் கீழ்ப்படுதலின் அந்த அறிவு இல்லை. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படுதலின் அறிவு இல்லை. அறிவு இருந்தா ஆண்டவர் சொன்னது அப்படியே எத்தனை நாளானாலும் காத்துட்டு இருப்போம், எவ்வளவு நாட்களானாலும் வெயிட் பண்ணுவோம், ஆண்டவர் நம்ம சொல்லும் வரைக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்காகவே நமக்கு காத்திருக்க முடியல, ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிவதற்கு முடியல. கொஞ்சம் அப்படி கீழ்ப்படிறோம், அப்புறம் அப்படி விட்டுறோம். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படுகிற அறிவு அவனுக்கு இருந்தால், இல்லை நம்ம கண்டிப்பா அப்படிதான் செய்யணும், நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது, இது தவறு அப்படிங்கிற நாலேஜ் அவனுக்கு இருந்திருந்ததுன்னா அதை அன்னைக்கு செஞ்சிருக்க மாட்டான். அவனோட ராஜ்யபாலன் இருக்கும். இப்போ அவன் அதை செஞ்ச உடனே சாமுவேல் தீர்த்து சொல்லிட்டான், வேற ஒருத்தனுக்கு உன்னை பார்க்கலும் உத்தமனாகிய ஒரு தோழனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்பவுமே முடிஞ்சு போச்சு. இப்போ தேவனை கீழ்ப்படுகிறதை குறித்த அந்த சரியான அறிவு அவனுக்கு இல்லாதபடினாலே அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. இதனால என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அவன் செஞ்சுட்டான். நம்ம இப்படி தான் இன்னைக்கு, இதனால என்ன தப்பு இருக்கு, இதனால என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சவுல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவன், சவுல் தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைக்கப்பட்டவன். சவுலை குறித்து ரொம்ப ஆச்சரியமா நம்ம பார்க்க முடியும். அவனுடைய ஆரம்பம், இஸ்ரவேலின் முதல் ராஜா, அவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணுற விதம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு முன் ஏற்பாடுகளோடு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் தான். அதில் எல்லாம் குறைச்சலே இல்லை, எல்லாம் கரெக்டாக போச்சு. ஆனால் இவருடைய கீழ்ப்படியாமையினால அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் இழந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் கரெக்டு, ஆரம்பித்ததெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்போ நம்ம இழந்துட்டோம், நம்ம எப்போ கீழ்ப்படியாமல் போயிட்டோமோ, ஆண்டவர் கீழ்ப்படுகிறத நம்ம பெருசாக நினைக்காம இவ்வளோதானே, இதுதானே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னைக்கு நினைச்சோமோ அன்னைக்கு நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இன்னொருத்தருக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. இனி அது கிடைக்க போறது இல்லை. சவுல் அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அவனை புறக்கணித்து விட்டார், தாவீதை தெரிந்து கொண்டார், தாவீது ராஜாவாய் மாறினான். அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த அறிவு நமக்கு இருக்கணும், அப்பதான் கீழ்ப்படிய முடியும். இல்லைன்னா நமக்கு அது ஒரு பெருசாவே தெரியாது. சாமுவேல் இவ்வளோ வருத்தப்பட்டான், துக்கப்பட்டான், ஆண்டவரே துக்கப்பட்டாரு. ஆனா சவுல் அதை குறித்து எந்த பிரச்சனை இல்லாம சும்மா சால்ட்டா இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரும் துக்கப்பட்டார் சவுலை ராஜாவாக்கினதற்காக. சாமுவேலும் துக்கப்பட்டு, சாமுவேல் ரொம்ப நாள் துக்கத்திலே இருந்துட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன, எந்த மட்டும் நீ துக்கத்தில் இருப்பேன், நான் தான் என்ன ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கீழ்ப்படியாமை அல்லது கீழ்ப்படிதலை குறித்த அறிவில்லாமை நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு விலகச் செய்கிறது. அடுத்ததாக நமக்கு தேவையான ஒரு அறிவு, அப்போஸ்தலர் 1:24 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:24. யூதாஸ் என்பவன் இழந்து போன இந்த ஊழியத்தில் போதும். இங்க யூதாஸை குறித்து வாசிக்கிறோம். யூதாஸ் இழந்து போன இந்த ஊழியத்தில் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. யூதாஸ் தன்னுடைய பொசிஷனை அவன் இழந்துட்டான், தன்னுடைய நிலைமையை அவன் இழந்துட்டான், அப்போஸ்தலன் என்கிற அந்த இடத்தை அவன் இழந்து போனான். இன்னைக்கு யூதாஸ்னால் நமக்கு ஞாபகம் வர்றது, நாண்டு கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம்.
யூதாசுக்கு அந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் அவனுக்கு தேவ சித்தத்தை குறித்ததான அறிவு இல்லை. அல்லேலூயா. போல ஒரு போராளி தான் யாரு? இந்த யூதாஸ். அந்த ஸ்காரியோத்துங்கிறது அந்த போராளியுடைய அந்த பட்ட பேர் தான். அது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை. அல்லேலூயா. யூதாஸ் காரியோத். அவனுக்குள்ளே ஒரு போராளி. அவனுக்கு என்ன போராளினா, நம்ம யூத நாட்டுக்கு விடுதலை வேணும், நம்ம யூத ஜனங்களுக்கு விடுதலை வேணுங்கிற அந்த இயக்கத்தில் இருந்தவன் இந்த ஸ்காரியோத். ஆகவே இந்த யூதாஸுக்கு இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே, ஆஹா இவர் நல்ல மேஜிக்லாம் பண்ணுறாரு, அதனால இவர் எப்படினாலும் நம்மளை நினச்சிருவார், யூதருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருவார், ஒரு விடுதலை கொடுத்துருவார், இவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் போலுக்க. மறித்தவங்களெல்லாம் நினச்சிறாரு, உயிரோடு எழுப்புறாரு, அவரை பிடிக்க தான் மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ இவரை கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவர் தான், இவரை நம்ம பின்பற்றுவோம், இவரை பின்பற்றி போனால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அவன் பின்பற்றி போனானே தவிர அவனுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் எதுவுமே இல்லை. அவனுக்குள்ள இருந்ததில் மாம்சீகமான அதே எண்ணம், நல்ல ஒரு தலைவன் கிடச்சிட்டாரு, இவரை வச்சு நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி போயிட்டே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியை போக போக என்ன சொன்னார்னா, மனுஷகுமாரன் மனுஷருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையில் அறைவார்கள், அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழும். இதெல்லாம் கேட்டோன்னா அவனால் சகிக்க முடியல. ஆனால் அவன் போராளி, அவன் என்னது, அடினா அடி, உதனா அப்படி ஆள். இவர் என்ன, இவரை ஒப்பு கொடுப்பாங்களாம், அவங்க கன்னத்தில் அறைவாங்களாம், இவர் அடி வாங்கிட்டு இருப்பாராம். அப்போ இவருக்கு பின்னாடி போனால் நமக்கு நாடு கிடைக்காது, விடுதலையும் கிடைக்காது, தெரியாமல் சேர்ந்துட்டோம். அதனால் என்ன செய்யலாம், இது செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரம் தான் அந்த பிரதான ஆசிரியர்கள் அவனை கொடுத்துட்டான். அவன் வாங்கின காசுக்காகன்னு சொல்ல முடியாது, காசு பெரிய விஷயம் இல்லை, அவனுக்குள்ள அவன் நினச்சது நடக்கலை. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் தான் யூதாஸ் காரியத்தை தெரிந்தெடுத்தார். 12 பேரை எப்படி 11 பேரை எப்படி தெரிந்து, அதே போல் ஆண்டவர் அழைத்தார், அவன் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் அவனை ஏற்படுத்தினார். அதில் எல்லாம் எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிற அறிவு வரலை. தேவ சித்தம் இதுதான், ஆண்டவர் நமக்காக மரிக்கிறது தான் தேவ சித்தம். அதை அவனால் ஏற்றுக்க முடியல, அவனால் புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் அவன் என்ன செய்தான், இனி இவர் பின்னாடி போகிறது வேஸ்ட்டுன்னு நினச்சான். அந்த நேரம் பார்த்து பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான், அவன் அந்த இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா. இப்போ அவனுக்கு அந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் அவனுக்குள்ள தேவ சித்தத்தை புரிஞ்சிக்க முடியல. இப்படிதான் ரட்சிப்பு வருங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் கத்தி எடுத்து வாள் எடுத்து சண்டை போட்டு அல்லது ஏதோ மேஜிக் ஷோ பண்ணி நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு அவன் நினைச்சான். ஆனால் அவன் நினைச்ச மாதிரி ரட்சிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தலை. ஆண்டவர் எப்படி ரட்சிப்பை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு, தேவகுமார் இந்த உலகத்தில் பலியாகணும், அவருடைய ரத்தம் சிந்தப்படணும், அவர் நமக்காக உயிரை கொடுக்கணும், அவர் அடக்கம் பண்ணப்படணும், அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அந்த சித்தத்தை அவன் புரிஞ்சிக்காததுனால அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விளைவு அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாமே இழந்து விடுவோம், நாமே நமக்கு எதிரியாக மாறிவிடுவோம். ஆகவே தான் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுது, என் ஜனங்கள் அறிவில்லாதிருக்கிறார்கள். இன்னைக்கு புரியுதா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத காரணங்கள் எதற்காக? நம்முடைய அறிவீனத்தினாலே, நமக்குள் இருக்க வேண்டிய அறிவு இல்லாதபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு அந்த அறிவை தாங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கேட்க போகிறோம். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 49ஆம் சங்கீதம் 20வது வசனம். 49:20. கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த அறிவு, இங்கே சொல்லப்பட்ட அறிவு இந்த அறிவு தான். இந்த அறிவு எந்த மனுஷனுக்கு இல்லையோ அவனும் மிருகமும் ஒன்று. அல்லேலூயா. மிருகமும் இந்த உலகத்திலே நன்றாக சாப்பிடுகிறது, வாழுகிறது, குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, அதுவும் மரித்து மண்ணோடு போகிறது. அதே போல் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமானமாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாறிவிடக்கூடாது என்றால்
நமக்குள்ளே இந்த அறிவு கடந்து வர வேண்டும். ஆண்டவர் நோக்கி கேளுங்க. எல்லாரும் கண்கள் மூடி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு அறிவை தாங்க. உமக்கு கீழ்ப்படுவதை குறித்த அறிவு எனக்கு தாங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்த அறிவு எனக்கு தாங்க. உம்முடைய கிரியைகளை குறித்த அறிவு எனக்கு தாங்க. உயிர்த்தெழுதலை பற்றிய அறிவு எனக்கு தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை பற்றிய அறிவு எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த அறிவு நமக்குள்ளே வந்துட்டா நம்ம வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் வராது. நம்ம வாழ்க்கையில் எதையும் நம்ம இழந்து போக மாட்டோம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதம். சின்ன சின்ன பாவங்களை செய்து, சின்ன சின்ன தவறுகளை செய்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடையாய் மாறிவிடுகிறோம். இன்னைக்கு அந்த அறிவு எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேளுங்க. யாரோ சொல்லி தந்த அறிவில்லை, எங்கேயோ கேட்ட அறிவில்லை, யாரோ நமக்குள்ளே புகுத்தின அறிவில்லை. அனுபவபூர்வமாக ஆண்டோட துணையோடு நமக்கு கிடைக்க வேண்டிய அறிவு. நிறைய பேர் நிறைய காரியம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கலாம். இப்படி இருந்தா இப்படி நடக்கும், இப்படி இருந்தா இப்படி நடக்கும், அதெல்லாம் வேற. அந்த கால்குலேஷன் எல்லாம் வேற. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கிறார். அதை நீங்க தெரிஞ்சாதான் நீங்க உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தவங்களை பார்த்து நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை தோல்வியில தான் முடியும். ஆமென்.